அதனால இன்னொன்னு இந்த ஆளுநரை சந்திப்பது வரவேற்புக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் விஜய் இந்த வஞ்சக அரசியல் சூழ்ச்சியில் அவர்கள் சிக்கிவிடக்கூடாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார். இப்போ இந்த ஆளுநரை சந்திச்சதன் மூலமாக இந்த தமிழக திமுக அரசுக்கு எதிரான அரசியல்ல அது ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்து ஒரு விஜய் அரசியல் பண்றாரோ அப்படின்னு அண்ணாமலை வரவேற்பு தெரிவிப்பதுக்கும் விசிக எதிர்ப்பு தெரிவிப்பதுக்கும் அது என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, அது அண்ணாமலை வழி அரசியலை விஜய் போயிருக்க கூடாது. ஏன்னா திரு அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் ஆளுநர் ஒரு முக்கியமானவர். ஏன்னா அவரு மாநில அரசை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாரு. எனவே அவங்களுக்கு முக்கியம். ஆனா ஒரு மாநிலத்தினுடைய நலன் கருதி ஒரு அரசியலை மேற்கொள்ளக்கூடிய தாவேகா இதை செய்யக்கூடாது, விஜய் செய்யக்கூடாது, செய்தது தவறு. உடனே இது ஒரு எலைட்டிஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் சொல்றது மிக மிக தவறானது. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஊடகவியலாளர் சந்திக்காத ஒரு குறைன்னு நீங்க சார். இது நீங்க முதல்ல சொன்னீங்க, இந்த விஜய் ஒரு மக்கள் திரள், ஒரு மாஸ் ஹீரோ. அவர் ஒரு மக்களை பெருமளவுல திரட்டி ஒரு அரசுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை அவர் இந்த செஞ்சல் புயல் மழை வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்பட்ட போதோ அல்லது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமையின் போதோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அவர் நடத்துவதில் என்ன சார் தயக்கம்? அதுதான், அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னா நான் கட்சிக்கு வெளியில இருந்து ஒரு ஆதரவா பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான். ஆமா, எனக்கு தெரியாது. நிச்சயமா அவர் போராட்டம் நடத்தக்கூடியதுதான் சரியான வழிமுறை. அதுதான் ஜனநாயக அரசியல் என்று நான் சொல்லுகிறேன். ஆளுநர் கிட்ட போறது கிடையாது. இல்ல, தொடர்ந்து இது போன்ற முரண்கள் இந்த 2026 தேர்தல்ல இது போன்று ஒரு ட்விட்டர் ஒரு அறிக்கை, இது இப்போதுதான் இந்த புஷ் ஆனது ஒரு துண்டு பிரசாரத்தை கொண்டு மக்கள் கிட்ட கொஞ்சம் நெருங்கி இருக்க மாதிரி தெரியுது. இது போன்ற அரசியல் மூவ்மெண்ட், இந்த அரசியல் செயல்பாடுகளால் ஒரு இப்போதைக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு விஜயிடம் எதிர்பார்த்த அந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு மெல்லிய ஒரு அதிருப்தி இப்போ விஜய் அரசியல் மேல ஒரு தோன்றிருக்குதா ஒரு ஃபீலிங், ஒரு கருத்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்குதான், நான் மறுக்கல அது. ஆனா அதை அவர் சரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் மத்தியில அவர் வரணும், அவர் பல்வேறுபட்ட அந்த கட்சியை முன்னெடுக்கணும், அந்த கட்சிக்கு மக்கள் நம்பிக்கை பெறணும் என்பதெல்லாம் 26 தேர்தலுக்கு முன் அந்த கட்சிக்கு முன் உள்ள கட்டாயங்கள், நெசசிட்டிஸ். எனவே அதை அவர் செய்வார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல ஊடகங்களோடய பேசணும். ஏன்னா விஜயனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பெரிதாக கொண்டு சென்று மக்களிடையே சேர்ப்பித்தவை ஊடகங்கள் தான். ஏன்னா அந்த ஊடகங்களுக்கு இவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த ஊடகங்களுக்கு ஒரு பதில் நடவடிக்கையாக அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்றது, இயன்ற அளவுக்கு பதில் சொல்றது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வரணும் தான் எதிர்பார்க்கிறேன். நானே எதிர்பார்க்கிறேன். நான் உங்களுடைய கன்சர்னை முழுமையா நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த தேமுதிகவிலையும் அந்த மாதிரி விஜயகாந்த் முதல்ல அந்த அரசியலுக்கு வரும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளை புறக்கணித்து அவர்களோட ஒரு மோதல் போக்கையே கடைபிடித்தார். ஆனால் விஜய் இன்னும் அதை தொடங்கலை. அந்த செய்தியாளர் சந்திப்பு, பேட்டி, இன்னைக்கு அந்த ஆளுநரை சந்திச்சதுக்கு பிறகு அதை ஒரு பேட்டி அடிப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த பேட்டியை முதல் பேட்டியாக கூட அவர் அங்கே பண்ணியிருக்கலாம். இது ஓரளவு பெரிய அளவில் அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் மறுத்து விட்டார். ஒன்று. இன்னொன்று நான் முக்கியமாக கேட்க வரும்போது என்னென்னா, இப்போ இந்த விஜய் அரசியல் போக்கில் ஏற்பட்டுள்ள இந்த மாறுதல்கள் நம்ம 2026 கூட்டணியிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்றால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் கூறியதாகவும், அதற்கு அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்து இப்பொழுது அது எங்கள் கட்சி பிரச்சனை என்று அதை முடித்து வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து பாமக விலகி அதிமுக கூட்டணிக்கு சென்று அதன் பின்னர் தாவேகாவும் அந்த களத்தில் நின்றால் இந்த போட்டியானது இந்த 4 முனை போட்டியாக அது சுருங்குமா அல்லது 5 முனை போட்டியாவே நீடிக்குமா சார்? எதுவும் நிகழலாம். நீங்க சொன்னக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. எதுவும் நிகழலாம். ஏன்னா அரசியல்ல இப்போ உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அரசுக்கு எதிரான அதிருப்தி அப்படின்றது தான் 26 தேர்தலில் ஒரு பேசு பொருள் ஆக போகுது. அப்ப அந்த இடத்துல அதை யார் அதை அறுவடை பண்ண போறாங்க அப்படின்றதுல தான் மற்ற கட்சிகள்லாம் முனைந்து கூட்டணி அமைக்கிறதுல தீவிரம் காட்டுகின்றன. எனவே அந்த நேரத்துல எது பலம் பொருந்திய கட்சியோ அந்த கட்சியை நோக்கித்தான் அது போகும். அது அப்பதான் அதை நிர்ணயிக்க முடியும். இப்போ ஒன்றும் இப்பவே சொல்ல முடியாது.